இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா மால் தான் வந்திருக்கோம். வாங்க போலாம். ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற மெரினா மால் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மெரினா மாலில் உள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதாவது ஏர்பான் இருக்குது, இன்ஃப்ளேட்டபிள் பார்க்கு, அப்புறம் டக் அவுட் இருக்குது, ட்ராம்ப்ளைன் பார்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜோன் இருக்குது, அண்ட் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, விஆர் கேம்ஸ் அந்த மாதிரி, அண்ட் பவுலிங்லாம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இது போய் கொஞ்சம் மாலெலாம் சுற்றி பார்த்துட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மெரினா மாலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம மெரினா மாலுக்கு உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்துட்டு அண்ட் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்னோடய ஒய்ஃப் அண்ட் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் மாலுக்கு, எங்கள் அம்மாவில் இன்னும் மாலுக்கு வந்ததே இல்லை. ஒய்ஃப் வந்திருக்காங்க, ஆனால் பெரிய மாலுக்குலாம் வந்ததில்லை, கொஞ்சம் சின்ன மால் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி மால்லாம் கூட்டிகிட்டு போனால் அவங்க என்ன மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அண்ட் மாலில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களையும் ப்ளே பண்ண விடலாம், அவங்களாம் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுற விளையாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி இருக்க போகுது. ஸோ வாங்க இப்போ நம்ம மெரினா மாலுக்குள்ளே போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடும். இந்த என்ட்ரன்ஸை பார்த்தோன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதில் வந்திருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு நேராக வெஹிக்கிளில் போய் பார்க்கிங்கில் போட்டு பேஸ்மெண்ட்லேருந்து ஒவ்வொன்றா பார்க்கலான்ட்டு போயிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 ஃப்ளோர் கிட்ட போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் பேஸ்மெண்ட் 2ல் தான் நாங்கள் போட்டிருந்தோம். அண்ட் இங்கே பார்க்கிங்க்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிஸில் தான் சார்ஜஸ். ஒரு அவருக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees. நாங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட இந்த மாலில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாம் கேம்ஸ், சாப்பிட்றது, அது இதுன்னு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்கு 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 240 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எஸ்கலேட்டரில் அப்படியே ஆர்வமாக நாங்கள் வந்த உடனே இந்த போர்டில் என்னென்ன கேம்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எலக்ட்ரானிக் ஷாப்ஸ், அப்புறம் ட்ரெஸ் ஷாப்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸுக்கான டாய்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். சும்மா அப்படியே போகிற வழியில் மட்டும் நான் அப்படியே வீடியோ எடுத்துருப்பேன். அதெல்லாம் உள்ளெல்லாம் போகலை. ஏன்னா நம்ம வந்து மெயினாக கேம்ஸ்க்கு தான் நாங்கள் போகிறோம். சும்மா போயிட்டு மாலில் சுற்றி பார்த்துட்டு கேம்ஸ் செம்மையாக நம்ம விளையாட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் மெயினாக நம்ம உள்ள போகிறோம். போகிற வழியில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் அப்படியே ஓவரால் வியூ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஒய்ஃபையும் அம்மாவையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறோம். ஸோ அவங்க வந்து மாலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையாக ஒவ்வொரு கடையை சுற்றி காட்டிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ மெக்டொனால்ட்ஸ் இருந்துச்சு, அங்கே நின்று ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ட்ரெயினுமே இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிட்டோம்னா அந்த இடத்த சுற்றி காட்டுவாங்க. ஸோ நாங்கள் இதுக்கெல்லாம் போகலை. அப்புறம் ஒரு ஷாப்புக்குள்ளார பிரியாவுக்கு வந்து தோடு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால், ஸோ அது மட்டும் அவளுக்கு உள்ளே வந்து தோடு மட்டும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோராக அப்படியே எஸ்கலேட்டரில் போயிட்டு ஒவ்வொரு கடையாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு நேராக வந்தோடனே ஃபுட் கோர்ட் தான் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம விளாண்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுட் கோர்ட்டில் என்னென்ன கடை இருக்குன்னு மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டு கேம்ஸ் பார்க்க போயிட்டோம். டக் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா மிரர் மெய்ஸ், அப்புறம் லேசர் கேம், சூப்பர் கிரிட், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நாம் இந்த லேசர் மெய்ஸ் இருந்தால் நம்ம போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஒர்க்கிங்கில் இல்லை அப்படின்னாங்க. மிரர் மெய்ஸும் கிரிட் கேம் மட்டும் தானாமா. இந்த மிரர் மெய்ஸும் கிரிட் கேமும் நான் ஏகப்பட்ட இடத்துல விளாண்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு, அதுவும் க்ளோஸில் இருந்துச்சு. ஓப்பனில் இருந்தாலும் அது நான் போயிருக்க மாட்டேன், ஏன்னா அதுவும் நான் நிறைய இடத்துல போயிட்டேன். நெக்ஸ்ட் சேலஞ்சுன்னு ஒரு கேம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்னிவல் கேம்ஸ் மாதிரியே தான் இது ஃபுல்லாகவே. இதில் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு உங்களுக்கு ஒன்றும் தோணலை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 rupees நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணீங்க அப்படின்னா ஒரு கார்னிவல் கேம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும்.
ஆரம்பிச்சிட்டோம். அது வேணாம், கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, இவங்க இன்னும் பார்க்காத மாதிரி ஏதாவது கேம்ஸ் இருந்தால் விளாட்லாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நாஷா யூத் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளார கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமான கேம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மாதிரி, இந்த ஃப்ளைட் ரைடிங், இந்த மாதிரி விஆர் கேம்ஸ்லாம் என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு, இதெல்லாம் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் கேம் இருந்துச்சு. ஸோ பவுலிங் கேம் பார்த்தோன்னே கன்ஃபார்மாக பண்ணியாச்சு. இவங்க வந்து இன்னும் பவுலிங் கேம் இது வரைக்கும் விளையாண்டதே இல்லை. அதனால கண்டிப்பாக இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டு போன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 350 rupees, 2 பேர் விளையாடுறதுனால 700 rupees. அண்ட் அது இல்லாமல் லேசர் டேக், பிளே ஸ்டேஷன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ரைஸ் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் புதுசாக நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு 20 rupees பார்த்தீங்கன்னா அந்த கார்டுக்கு அப்படின்னு சொல்லி பே பண்ண சொன்னாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 720 rupees பே பண்ணிட்டு நாங்கள் போய் பவுலிங் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனோடனே கலர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பேர் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மாற்றி மாற்றி போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். தினேஷ் பிரியா அப்படின்னு சொல்லி அதிலே வந்து நேம் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம். அண்ட் இதில் நம்மளுக்கு 20 பால் கொடுப்பாங்க. 20 பாலில் எனக்கு 20 பால், எங்கள் ஒய்ஃப் பிரியாக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு 20 பால் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் டோட்டலாக நம்ம மாற்றி மாற்றி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம அந்த பாலை வச்சு நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேமே இது. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க விளையாண்டு பார்க்கலாம். அம்மா வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நீங்கள் போடுங்க, நடுவில் ஒரு 2-3 பால் மட்டும் நான் நடுவில் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நானுமே ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது கைஸ். இதில் இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை தான் இது ப்ளே பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு சும்மா தடப்படான்னு இப்படி போட்டுட்டு இருப்பேன். பாதி தூரம் போயிடுச்சுன்னா கேள, என்ன பெரியா கால்வாசி தூரம் போயிடுச்சுன்னா என்ன ஏன்னு கேள. போடு, கால்வாசி தூரம் போகும். அதான் சொல்லலை, அவ்வளோதான், நான் சொல்லலை. அரைவாசியா போய்க்கிற வந்துருச்சு. பட் எங்கள் அம்மா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது விளையாடுறதுனால அவங்க கொஞ்சம் தட்டு தடவை தான் விளையாட்டுருந்தாங்க. ஆனால் என்னை விடையும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிக்கப் ஆகிட்டாங்க. போடு போடும்போது கோணையை போடுற, ஸ்ட்ரெயிட்டாக போடு, இங்கேருந்து இப்படி போடு. சூப்பர், ஸ்ட்ரெயிட்டாக போகுது ஒட்டி. சூப்பர் பிரியா. ஆடா பாவி, என்னோட பாயிண்ட் அதிகமாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் பாலை போட்டால் போய் அந்த சந்தில் பூந்து எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாதி தான் போட்டாங்க. பாதி போடும்போது அவங்க இந்த அளவுக்கு பால் பார்த்தீங்கன்னா சூப்பராக த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமையாக போடும், அவ்வளோதான். சரி, ஸ்ட்ரீட்டாக போகுது, எல்லாமே விழுவும் பிரியா, எல்லாமே விழுந்துருச்சு. அடி ஆத்தாடி, 9 பாயிண்ட் ஆனீங்க. சத்தியமாக கண்ணு தெரிஞ்சு தான் போட்டியா இல்லை சும்மா போட்டியா? அவ்வளோதான், கிளம்பு வா. குழிக்குள்ளே போயிடுச்சு. சைடாக போயிடுச்சு. சென்ட்ரலில் போகணுக்கா? பழைய போயிடுச்சு. மேலே கை வச்சுட்டு பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணினா தான் கரெக்டாக போகும். இப்போ போட்ட பேர் இது கரெக்டாக போய் விழுவும் பாரு. உனக்கு இது கரெக்டாக போய் விழுந்து என்னோட பாயிண்ட் அதிகமாக எடுத்துருவேன். அத்தானே உடையா போயிடுச்சு. சே, இங்கே தெரியாது போட்டுருவியா? சைடாக இப்போ அடிச்சிடும். கரெக்டாக போகுது. பரவாயில்ல, பை போட்டுருக்குறேன்.
சென்ட்ரல் சைடாக போயிடுச்சு. அப்படி போட்டிங்கன்னா கோணையே தான் போகுதுன்னா கரெக்டாக நேராக போகுது. வீடியோ 10 பாயிண்ட் என்னோட அடிச்சு தள்ளிடுவான். பெஸ்ட்டா ஐயோ இப்போ பண்ணு. காலில் போட்டுக்காத. என்ன உருட்டி விட்ற? என்ன உருட்டி விட்டுட்டு நவரு. அம்மா ஸ்லோவாக விடுமா. ஸோ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவல் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி செட்டில் ஒரு 6 பால் தான் என்னமோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க வேறு லெவலில். இதில் பிரியாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் விளையாடுறதுனால அவளுக்கு இந்த வெயிட் வந்து இதை அவ்வளோ இதாக தூக்க முடியல அப்படிங்கிறா. ரொம்ப நேரம் இதை வெயிட் வந்து தூக்கி வச்சு அவளால் கரெக்டாக க்ரிப்பாக போட முடியல. மற்றபடி இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தா. முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போய் சொருகிருச்சு. கேம் ஆஃப் பை பாய். ஸோ ஃபைனல் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 55, பிரியா வந்து பார்த்தீங்கன்னா 58 எடுத்துருந்தா. அதாவது பிரியாவும் அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து விளாண்டது 58. அப்பயுமே 2 பேரும் புதுசுன்னு சொல்லி அப்போலேருந்து நான் கூட்டு வந்தா 2 பேரும் என்னை விட பாயிண்ட் அதிகமாக எடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் எனக்கு தான் இது பெருத்த அவமானம். சில கேஸ் இந்த மெரினா மாலில் நாஷா யூத் ஹப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. ஸோ அதனால் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஏர்பான், டைம் ஜோன், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு சாப்பிட்றது அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் மெரினா மாலில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஐ கார்ட்லையும் அண்ட் என் ஸ்க்ரீன்லையும் வரும். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், பார்ட் 2 வீடியோலாம் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.